வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபினா முட்டை பிரியாணி. முட்டை பிரியாணி செய்கிறக்காக 7 முட்டை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2, 4 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், பட்டை கிராம் பொடி 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், 3 பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு ஏலக்காய், தேவைக்கேற்ப மல்லித்தலை, அரைப்படி அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம பிரியாணி தாளிப்பு, பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ இந்த முட்டை பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி 1/2 கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா அளவு சைஸில் 4 தக்காளியாவது போடணும், இல்லைன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. தக்காளி நல்லா மசிய வெந்துடுச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மட்டும் போடலாம். பிரியாணி மசாலா நம்ம கடையில் வாங்க வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நம்ம நுணுக்குனாலே நம்ம பிரியாணி செம டேஸ்ட்டாக வந்துடும். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. நம்ம அரிசியும் தண்ணியும் சேர்த்துடலாம். உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்குறோம், தேவையான அளவு சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துடலாம். வாரத்தில் இட நாள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. நம்மளுக்கு சிக்கன் சாப்பிடணும் போலயே தோணுது. என்னென்னா சண்டே தானே சாப்பிட்டோம், அதனால் இப்போ என்ன தான் சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த முட்டை பிரியாணி ஐடியா தோணுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். குக்கரை மூடி வச்சு நம்ம விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். செம சூப்பராக வந்திருக்கு. முட்டையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், உடையாமல் அழகாக வந்திருக்கு. சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.